சென்னையை அடுத்த கோவளத்தில் கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் சூறை காற்று வீசி வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷ் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினிஷ் சரவணன், அங்கு காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது? வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கிறதா? கள நிலவர விவரங்களை பதிவு பண்ணலாம். பெஞ்சல் புயல் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரத் தொடங்கக்கூடிய நிலையில் கிழக்கு கடற்கரை சாலை முழுமையாக இருக்கக்கூடிய கடற்கரைகளில் சூறைக்காற்று வீச தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக மெரினா தொடங்கி உத்தண்டி கிழக்கு கடற்கரை சாலை முழுமையாகவே சூறைக்காற்று வீச தொடங்கியிருக்கிறது. இந்த புயலை பொறுத்தவரை வடக்கு வடமேற்கு திசையில் நகரத் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த புயலை சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டருக்கும் புதுச்சேரியிலிருந்து 100 கிலோமீட்டருக்கும் மத்தியில் நிலை கொண்டுள்ளதாக தற்போது வானிலை மையம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். மதியம் வரை 13 கிலோமீட்டர் வேகத்தில் நிலை கொண்டு நகரத் தொடங்கிய இந்த புயலானது தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியிருப்பதாகவும் அதனுடைய வேகம் குறைந்துள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த புயலை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாகவே அரபிக் உயரழுத்தம், பசிபிக் உயரழுத்தம் என இருவேறு தாக்கங்கள் இருந்ததாகவும் தற்பொழுது பசிபிக் உயரழுத்தம் காரணமாக மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. புயல் கரையை நெருங்கும் போது நிலப்பரப்பினை அடைய முற்படும் போது கூட அரபிய உயரத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும். அப்படி ஆகும் பட்சத்தில் ஒரே இடத்தில் புயல் நிலை கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி புயல் ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் பொழுது புயல் கரையை கடப்பதற்கான நிகழ்வு நாளை காலை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய தரப்பிலே தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு இடத்தில் புயல் மையம் கொண்டால் அது நகர்ந்து வந்த பாதையிலிருந்து திசை மாறி நகரத் தொடங்கும். அப்படி பார்க்கும் பொழுது சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே மரக்காணம் மகாபலிபுரத்திற்கு இடையே ஒரே இடத்தில் மையம் கொண்ட பின் நாளை காலை முதல் கரையை கடக்க தொடங்கி தெற்கு தென்மேற்காக நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கோவளம் பகுதியை பொறுத்தவரை இங்கு முழுமையாகவே மீனவ குடியிருப்பு பகுதிகள், அதாவது மீனவ குப்பம் சார்ந்த பகுதிகள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்கான பணிகளை கடந்த 2 நாட்களுக்கு மேலாக இங்குள்ள மீனவ மக்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். சூறைக்காற்று மதியத்திற்கு பிறகாக வீசி தொடங்கக்கூடிய நிலையில் ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லாத காட்சிகள் தான் நம்ம காண்கிறோம். பொதுவாக இந்த பகுதி முழுமையாகவே ஒரு சுற்றுலாத்தலம் பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரை பொதுமக்கள் யாரும் உள்ளே நுழையாத வண்ணம் முகப்பிலேயே போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து இங்கு பொதுமக்கள் யாரும் உள்ளே வராத வகையில் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேரம் செல்ல செல்ல காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது அதிகபட்சமாக மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கூடிய சூழ்நிலையை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல கனமழையை பொறுத்தவரை அவ்வப்போதும் விட்டு விட்டு பெய்து வருவதால் இங்கே இருக்கக்கூடிய சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையும் வீசி வருகிறது. பெரும்பாலான பொதுமக்கள் தங்களது வீடுகளிலேயே முடங்கியிருக்கிறார்கள். பொதுமக்களை பொறுத்தவரை இங்கு வரக்கூடிய நிலை ஏற்பட்டால் போலீசார் அவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய பணியில் துரிதமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த கோவளம் கடற்கரை பொறுத்தவரை 4 நுழைவாயில்கள் இருக்கின்றன. 4 நுழைவாயிலும் போலீசார் போடப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சூறைக்காற்று வீச அதிகமாக தொடங்கியிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினிஷ் சரவணன்.